ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் தி பர்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஹவு இஸ்லாம் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஹியூமன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் கேட்டிருக்காரு. அதாவது மனித பிறப்பு, மனித படைப்பு உலகத்தில் எப்படி வந்துச்சு, எப்படி ஆரம்பமானது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறேன். அதே மாதிரி மனித குலத்திற்கு இஸ்லாம் செய்த உதவிகள் என்ன, இஸ்லாத்தினால மனித குலத்திற்கு என்ன பிரயோஜனங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா, மனித குலம் படைக்கப்பட்ட வரலாறு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணால் படைத்தான். மண்ணால் படைத்து மலக்குமார்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது மலக்குமார்கள் விரும்புறாங்க, நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பா இருக்கிறோம், நம்மள அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியா பூமிக்கு அனுப்பாம இந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை பிரதிநிதியா அனுப்புறானே அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பொழுது இறைவன் என்ன பண்றான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் நபி அவர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அறிவித்து கொடுத்து, இது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கல்வி சம்பந்தமான போட்டி. ஒரு உடல் ரீதியாகவோ அல்லது பலம் ரீதியாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ இல்லாம அறிவு ரீதியாக, கல்வி ரீதியாக இறைவன் ஒரு போட்டி வைக்கிறான். அந்த போட்டி என்னன்னு சொன்னா, உலகத்தினுடைய எல்லா பெயர்களையும் அறிவித்து கொடுத்து இதை நீங்க திரும்ப மனப்பாடமும் ஒப்பிங்கன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்களால செய்ய முடியல. மலக்குமார்கள் யாரு? அவங்களாம் இறைவனுடைய வான தேவர்கள், ஏஞ்சல்ஸ். அப்ப அந்த ஏஞ்சல்னால, நான் முஸ்லீம் சகோதரனால அவங்களுக்கு தெளிவா சொல்றேன், அந்த ஏஞ்சல் அவங்களாம் படைப்புகள் புனிதமானவங்க, எந்த தவறும் செய்யாதவர்கள், எந்த குற்றம் இழைக்காதவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போ ஒரு போட்டி வைக்கும் பொழுது அவங்களாலே சொல்ல முடியல, அறிவு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான போட்டியில. அப்போ ஆதம் அவர்கள் தான், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன பண்றாங்க, அந்த அவங்க இறைவன் கேட்ட கேள்விகளும் டான் பதில் சொல்றாங்க. அப்ப மலக்குமார்கள் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஆதம் நபி அவர்களை கண்ணியப்படுத்த பொருட்டு மலக்குமார்களை இறைவன் சஜ்தா செய்ய சொல்கிறான், சிரம்பணிய சொல்கிறான். மலக்குமார்கள் எல்லாரும் சிரம்பணிந்து கண்ணியப்படுத்துறாங்க. ஆனா இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் மட்டும் சிரம்பணியை மறுத்துறான். அதனால இறைவன் என்ன பண்றான், அவனும் சபிச்சு அனுப்பிடுறான். இது குர்ஆன்ல பல இடங்கள் இருக்குது. குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவிலே முதல் 20 வசனங்கள்ல இருந்து 30-32 வசனங்கள் வரைக்கும் இறைவன் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றான். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ரெண்டாவது, இஸ்லாம் மனித குலத்துக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, இஸ்லாம் வந்தனால மனித குலத்துக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத இது ஒரு ஆன்லைன் பதிலையோ இல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது ஒரு பெரிய ஒரு ஆழமான விஷயம், எக்கச்சக்கமான ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்ட ஒரு விஷயம். அதனால மனித குலத்துக்கு இஸ்லாம் செய்த பெரிய உதவி என்ன தெரியுமா? மனிதர்களை மனிதர்களாக வாழச் செய்வது இஸ்லாம் ஒன்றுதான். நீங்க மத்த ரிலீஜியனோட கம்பேர் பண்ணும் பொழுது இஸ்லாம் மனித குலத்துக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்குது. குறிப்பா ஐரோப்பா மாதிரி நாடுகளுக்கு இஸ்லாம் போனதுனால ஏற்பட்ட விளைவுகளை பத்தி ஜவஹர்லால் நேரு மாதிரி ஆளுங்க அவங்களுடைய மிட் நைட் ஃப்ரீடம் புத்தகத்தில் எழுதுறாங்க. நீங்க அந்த மாதிரி புத்தகங்களை படிங்க. அதே மாதிரி எங்களுடைய வெப்சைட்டை தொடர்ந்து பாருங்க. எங்களுடைய ஜும்மா உரைகள்ல மனித குலத்துக்கு இஸ்லாம் செஞ்ச உதவிகளை தான் ஒவ்வொருவரும் சொல்லிட்டு வரோம். இஸ்லாம் மனித குலத்துக்கு மனிதனை எப்படி மனிதனா வாழச் செய்கிறது, ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒரு சமுதாய உறுப்பினராக, சர்வ சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கும்போது அவன் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், அவன் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கும்போது அவன் என்ன செய்யணும், அவன் ஒரு கணவன் மனைவிக்கு கணவனாக இருக்கும்போது என்ன செய்யணும், கணவனுக்கு மனைவியா இருக்கும்போது அவன் என்ன செய்யணும், அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு பிள்ளையா இருக்கும்போது மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கும்போது மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக இருக்கும்போது தலைவர் செய்ய வேண்டியது என்ன, அந்த தலைவருக்கு கீழே உள்ள அந்த பிரஜைகள் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இதை பற்றி எல்லாம் இஸ்லாம் ரொம்ப விலாவாரியா சொல்லி இருக்குது. நீங்க இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நல்ல புத்தகங்களை படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸ்களை படிங்க, எங்களுடைய வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க சொன்னா நீங்க இஸ்லாத்தினால மனித குலத்துக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்னங்கிறது. அதனால இது ஓரிரு வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, இது நீங்க தான் தேடி எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான செய்திகள் இதுல இருக்குது. நீங்க தேடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை என்னோட தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டே இருங்க.